மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சுயஸ்தானத்தில் ஜென்மத்திலே சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார். ஜென்ம சனியாக இருக்கவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார். ரொம்ப பெரிய ரிலீஃபுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஜென்ம சனி ஆனதுலேருந்து, அதாவது மார்ச் மாதம் 29லேருந்தே பார்த்திங்கன்னா, மீனம் நான் எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்குது. எனக்கு மந்த நிலை வருது. மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, மந்த நிலை அப்படின்றது இருக்குது. விட்டேத்தியான ஃபீலிங் இருக்குது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்லாம் தோணுது. இதெல்லாம் பாருங்கள், இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சதுலேருந்தே நான் பெருசாக ரிலீவ் ஆனதை உணர முடியுதுங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீனராசி அன்பர்கள் சொல்கிறீங்க. இது உண்மைதான். இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அவர் பாருங்கள், உங்களுக்கு லார்ட் ஆஃப் 11 and 12, அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ உங்களுக்கு உங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய லாபம் சார்ந்து நிறைய நிறைவேறாத ஆசைகள், ஆழ்மனது ஆசைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்களும் ஒரு டெய்லரு. இப்போ உங்கள் கூடவே பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கிளாஸ்க்கு போனீங்க, டெய்லரிங் கிளாஸ் பண்ணீங்க, ஒன்றா தான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் செய்யறதுக்கு கற்றுக்குனீங்க. அவங்க பயங்கரமாக ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாயெலாம் கூட செஞ்சு கொடுக்குறாங்க. நான் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் ஆரி ஒர்க் பண்ணால் கூட பெருசாக என்கிட்ட பார்கெயின் பண்ணுறாங்க, எனக்கு பெருசாக லாபமே வர மாட்டேந்தே அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கும் மேலே எனக்கு பாருங்கள், ஃபாரின் டூர் போகணுன்னு ஆசை, கோவா டூர் போகணுன்னு ஆசை, 5 ஸ்டார் ஹோட்டலில் சம்பாதிக்கணும்னு ஆசை, நல்ல ஒரு ஆரம் வாங்கணும்னு ஆசை, ஒட்டியானம் வாங்கணும்னு ஆசை. இப்படி பல ஆசைகள். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோலாம் நான் ஆசைப்படவே இல்லைங்க. தீர்த்த யாத்திரை போகணுன்னு ஆசைப்பட்டேன், காசிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். இப்படி எனக்கு 11ஆம் பாவம் குறித்து 12ஆம் பாவம் குறித்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் 1000 இருக்குது. அப்படின்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் இந்த 1000ல் அட்லீஸ்ட் ஒரு 2-3ஆவது நிறைவேற்றி கொடுப்பார். இது ஒரு ப்ளஸ். இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி நல்ல விஷயம் இல்லைங்களா? இதுவும் ஒரு ப்ளஸ். அதுக்கும் மேலே 4ஆம் பாவத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் குரு சுககுருவாக இருக்கார். அப்போ சுககுரு என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுவார். அந்த கம்ஃபர்ட் 10 ரூபாய் கம்ஃபர்ட்டானா இருக்கலாம், 10,000 ரூபாய் கம்ஃபர்ட்டானா இருக்கலாம். ஆனால் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் என்னை கம்ஃபர்ட்டாக நல்ல பார்த்திங்கன்னா பயங்கரமாக கஷ்டப்படாமல் வைக்கிறதுக்கு குருவே ஹெல்ப் பண்ணுவார். குரு முழு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் எங்கள் அம்மாக்குமான ஒரு உறவு முறையை நல்லபடியாகவே மெயின்டைன் பண்ணி வைப்பார். இதுக்கும் பார்த்திங்கன்னா குரு சப்போர்ட்டிவாக இருப்பார். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னாலும் ட்ரீட்மெண்ட்னால அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதுக்கும் குருவே சப்போர்ட் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கே இருக்கார். அப்போ அவர் என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு அப்படின்னா, என் பிள்ளைங்க பரவாயில்லைங்க, முதல்ல படி 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 படின்னு மங்குன்னு கத்தின்னு இருப்பேன். இப்போ போய் படிக்கணும் அப்படின்னா சரிம்மா அப்படின்ட்டு புள்ள போயிடுது. இது என்னடா இது பெரிய அதிசயமாக இருக்குது, எனக்கே சந்தோஷமாக இருக்குங்க இப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ஸோ எப்படாப்பா என் பிள்ளை அந்த பையனை விடும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தம்மா. என்னவோ தெரியல, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்துருச்சோ தெரில, அந்த பையன் நல்ல பையன் கிடையாது, குடும்பம் நல்ல பையன் கிடையாது, என் பிள்ளையே விட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க சார்ந்து ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் நிம்மதி அப்படின்றத சுக்கிர பகவான் கொடுத்துருவார். அதுக்கும் மேலே எங்கள் பூர்வீக சொத்து ஒன்று இருக்குமா, அது வியாபாரம் ஆனால் என் கடனெல்லாம் அடைச்சிடலான்னு ஆசைப்பட்டேன். வியாபாரமே ஆக மாட்டேங்குது, விற்றுட்டா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நிறைய பேருக்கு அந்த பூர்வீக சொத்து விற்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா வியாபாரம் ஆகிறதுக்கு நல்ல ரேட்டுக்கு அது போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 5ஆம் பாவத்துலேருந்து சுக்கிரன் 6ஆம் பாவத்துக்கு வரான். அந்த 6ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சுக்கிரன் உட்கார்றதுனால நிறைய மீனராசி அன்பர்கள் கடன்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது வரும். பல கோடி கடன் இருக்குது அப்படின்னா சில லட்சமாவது அடைக்கிறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இது சுக்கிரன் அந்த ஹெல்ப் பண்ணுவார். நோய், எனக்கு இன்க்யூரபிள் டிஸார்டர் இருக்குங்க, எனக்கு கிட்னி டிசீஸ் இருக்குது, நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அந்த டயாலிசிஸ் பண்ணியும் பெருசாக முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், ஒரு நல்ல நிலை அப்படின்றது வரும். இல்லைங்க எனக்கு உடல் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதிலிருந்து முழு விமோச்சனம் அப்படின்றது வரும். எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களாம் என்ன ஆனாங்களே தெரியலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையும் வரும். இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்த உங்களுக்கு செய்வார். அதுக்கும் மேலே 6ஆம் பாவத்தில் பாருங்கள், ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் கேது ப்ளஸ் புதன் இணைவு அப்படின்றது இருக்குது. இது பாருங்கள், நிறைய பேருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், கண் சார்ந்த உபாதைகள், அதே மாதிரி நரம்பு சார்ந்த உபாதைகள், இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த செப்டம்பர் 14 வரைக்கும் இந்த மாதிரி உடல் சார்ந்த ஆரோக்கியம் வருது
அப்படின்னா ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றத நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா செப்டம்பர் 14 அது நிவர்த்தி அப்படின்றது ஆகிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் நம்மளோட சமயோஜித புத்தினாலையும் நம்ம வந்து பாருங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். அதனால் வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு அப்படின்னு அமையும். அதனால் கடன்லேருந்து விமோச்சனம் அப்படின்றதும் வரும். இது சுக்கிரனே ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த 6ஆம் பாவத்துலேருந்து 7ஆம் பாவத்துக்கு புதன் வந்துடுறாரு. கன்னியில் புதன் உச்சம் பெற்று உட்கார்றாரு. செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் வந்து புதனோட இணைஞ்சிடுறார். அப்போ உங்களுக்கு 7ஆம் பாவத்தில் சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை அப்படின்றது இது வந்து சனியினோட வக்ர பார்வையோடு இருக்குது. அப்போ உங்களோட பேச்சு, திறமை, அறிவு, ஆற்றல் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதை பார்ட்னர்ஸ் கிட்ட காமிக்காதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 4 வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு வார்த்தை தப்பாக போயிடும். அப்போ என்ன அர்த்தம்? பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நமக்கே ஓவர் கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மளுக்கே ஒரு முரட்டுத்தனம் வரும், கோவம் வரும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இது வந்து நம்ம காமிக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் கவனம் அப்படின்றது தேவை. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் செவ்வாய் வேறு இருக்கார். செப்டம்பர் 13 வரைக்கும் அவர் இருக்கார். அதுக்கப்புறம் இவங்க காம்பினேஷன், இந்த 2 காம்பினேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு நல்ல உறவு அப்படின்றத ஏற்படுத்துறதை விட விரிசல் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. செப்டம்பர் 13 வரைக்கும் இருக்க செவ்வாய் என்ன பண்ணுவார்? ஏதாவது உங்கள் ஒய்ஃப் சாதாரணமாக ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வரும். பிஸ்னஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, ஏதோ வெளியே இருக்க பிரச்சனைலாம் கொண்டு வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட காமிப்பீங்க. குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட காமிப்பீங்க. அதனால் உங்கள் 2 பேரோட உறவு அப்படின்றதுல விரிசல் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மனசு நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா பேசுங்க. கோவம் வருதுன்னா பேச்சை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் உங்கள் வாய்க்கு பெரிய ஜிப் போட்டுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிலையும் சரி பார்ட்னர்ஸ்கிட்டையும் பேசும்போது அளந்து பேசுறதுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதம் முழுசும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே செப்டம்பர் 13 வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்கள் 7ஆம் பாவத்துலேருந்து 8ஆம் பாவத்துக்கு வர்றார். துஷ்தானத்தில் செவ்வாய். அப்போ நிறைய மீனராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, சின்ன சின்ன சர்ஜரிஸ், மருத்துவ செலவு இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம சொத்து பத்து வாங்கும்போது அதில் கொஞ்சம் வில்லங்க வர்றது, நம்ம காசு எதாவது அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஏமாத்துறதுக்கு அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 100% கிடையாது. ஜஸ்ட் 20 to 30% தான். காரணம் என்னென்னா 100% வராமல் போகிறதுக்கு ரீசன் என்ன? குருனோட பார்வை இருக்குது, குருமங்கள யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக குரு பகவான் தடுத்து நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கவனம் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க. 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் ராகு. பொதுவாக 12ஆம் பாவம் ராகு இருக்காரு அப்படின்போது லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணும் பயங்கரமாக. எனக்கு நான் வந்து பாருங்கள் ஒரு 2000 ரூபாயில் புடவை வாங்கலாம் அப்படின்னு போனேங்க. நான் என்ன பண்ணேன், அங்கே போன உடனே ஏகப்பட்ட புடவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் 2000 ரூபாயில் ஒரு 10 புடவை தூக்கின்னு வந்துட்டேன். ஒரு காதுக்கு ஒரு தோடு வாங்கலான்னு போனேன். அங்கே போன உடனே ஏகப்பட்ட தோடு எனக்கு பிடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கிரெடிட் கார்டு மொத்தமும் தேய்ச்சி ஒரு 5 தோடு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு லாவிஷ் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மேலே நம்மளுக்கு என்ன வரும், நம்ம செய்யலாம், தப்பு இல்லை, மற்றவங்களுக்கு செய்ய போகிறதில்ல, நம்மளுக்கு தான் செய்ய போகிறோம். பட் பியாண்ட் தட் இதை நினச்சி நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம பெருசாக வந்து செலவு பண்ணி கடனாளி ஆகிடுவோம் அப்படின்ற பயம் அப்படின்றது வேண்டாம். அப்போ ஆன் தி ஹோல் இந்த செப்டம்பர் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படி மீனராசி அன்பர்கள் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நல்லது நிறைய இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதும் இருக்குது. -1-2 இருக்குது. அந்த 1-2 மைனஸ் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன். இந்த பொதுவான பலன் முழுசும் நடக்குமா? உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்கோங்க. சுயஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. தசநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா, அப்படி நல்ல பாவத்தில் இல்லை அப்படின்னா கூட குருனோட பார்வை இருக்கா, என்ன புத்தி இருக்குது, புத்திநாதன் நல்ல பாவத்தில் இருக்கானா, இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு என்ன பலன் வரப்போகுது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் மேலே இல்லைங்க எங்களோட சுயஜாதகத்தை நாங்கள் ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம், உங்ககிட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணணும், பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசி. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பெங்களூர் இங்கே இருக்கவங்களும் எங்களை நேரடி வந்து பார்த்து ஜோதிட ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நேரடியாக அந்தந்த ஊரில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.